ஃப்ரெண்ட்ஸ், 10th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல எப்படி சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணலாம், எப்படி 80ல இருந்து 90 ஸ்கோர் பண்ணலாம், எப்படி 60ல இருந்து 70 ஸ்கோர் பண்ணலாம், எப்படி பாஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன், முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னெல்லாம் படிக்கலாம், எப்படி ப்ரெசென்ட் பண்ணா இங்கிலீஷ்ல சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணலாம், இதை நிறைய தகவல்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சயின்ஸ் சோஷியல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் வீடியோலாம் அப்லோட் பண்ண இருக்கிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா வீடியோஸ்க்குமே வந்து பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ல வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களுக்கு நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் பப்ளிக்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் 26 இயர்ஸ். ஓகேங்களா, கோச்சிங் சென்டர் 26 இயர்ஸா நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வீடியோலும். ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க வெறும் பிடிஎஃப்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வேல்யூபிளான கமெண்ட்டுக்கு மட்டும் தான் என்னால் ரிப்ளை பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு வீடியோ முழுக்க பாருங்க, பிடிஎஃப்பும் ஷேர் பண்றேன், அதுக்கப்புறம் படிங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோல சொல்லக்கூடிய ஒவ்வொரு மெசேஜஸ்மே உங்களோட மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். பாக்குறவங்க பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, தொடர்ச்சியா வந்து கல்வி விஜய் சேனல்ல தரமான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே யோசிக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்ல வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எனக்காக ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. நீங்க போடுற அந்த லைக் தான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீடியோ போய் ரீச் ஆகும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வில்லேஜ்ல இருந்து பாக்குறாங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அவங்களுக்குலாம் வந்து வீடியோ ரீச் ஆனாதான் மட்டும் அவங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் போய் சேரும். மூல முடுக்கல எல்லாம், அதாவது தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே. ஸோ முடிஞ்ச வரையும் பாக்குற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் மூலியமாவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் கொடுக்குறேன். தயவு செஞ்சு சொல்றேன் ப்ளீஸ், நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கும் இங்கிலீஷ்ல பாஸ் ஆகிறதுக்கே கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது இங்கிலீஷ்ல உங்களுக்கு டாப்ல இருந்து பாட்டம் வரையும் எதெல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணும், டெக்ஸ்ட் புக்ல எந்த பேஜ் நம்பர்ல என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் தெளிவா கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ பார்க்கும்போது கையில டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கோங்க, ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க, பென் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா அதை நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆல்ல வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். கண்டிப்பா நீங்க பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்க, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட இங்கிலீஷ் மார்க்ஸ் லாஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம்ஸ்ல எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருந்தீங்க, பப்ளிக்ல இங்கிலீஷ்ல எவ்வளவு டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, சோ கண்டிப்பா வந்து நான் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்கிலீஷ்ல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு உங்களுக்கு நான் ரொம்ப முக்கியமான தகவல்கள் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்றதை தெளிவா பார்த்துடலாம். கொஸ்டின் பேட்டர்ன் பாருங்க. கொஸ்டின் பேட்டர்ன் உங்களுக்கு லெஃப்ட்ல வந்து கண்டென்ட் கொடுத்துட்டு நடுவுல வந்து டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க, ரைட் சைட்ல வந்து மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சினானிம்ஸ் வந்து கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து கொஸ்டின் நம்பர் 3 வரையும் 3 சினானிம்ஸ் கேட்கறாங்க. யூனிட் 1ல இருந்து 7 யூனிட் முழுக்க உங்களுக்கு 3 மார்க்ஸ். அதுக்கடுத்தது கொஸ்டின் நம்பர் 4ல இருந்து 6 வரையும் எல்லா ஆல் யூனிட்ஸ்ல இருந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ். ஓகேங்களா, ஸோ சிங்குலர் ப்ளூரல் 7th ஒன் அது வந்து பேஜ் நம்பர் 35லையும் பேஜ் நம்பர் 176லையும் படிச்சுக்கோங்க, 1 மார்க்ஸ்க்கு வருது. 8th ஒன் பார்த்தீங்கன்னா அஃபிக்ஸ், அது வந்து பேஜ் நம்பர் 101 105ல இருந்து படிச்சுக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 9ல அப்ரிவியேஷன் பார்த்தீங்கன்னா 131 132 133ல இருந்து வருது. பேஜ் நம்பர் 10 பிரேசல் வெர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா 66 67 68 படிச்சுக்கோங்க. 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ், அது 100ம் 101லையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 12th கொஸ்டின் ப்ரிபோசிஷன் 40ல இருந்து 41 42 43 44 பார்த்துக்கோங்க. அப்ரோப்ரியேட் டென்சஸ் வந்து 75ல இருந்து 83 வரை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்ரோப்ரியேட் லிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 102 105 ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 15 16 17 18 இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரோஸ் கொஸ்டின்ஸ், ஆன்சர் எனி 3 கொஸ்டின்ஸ் ஒன்லைன் கேட்குறாங்க இல்லையா, இது எதுல இருந்து கேட்குறாங்க, உங்களோட ஆல் யூனிட்ஸ்ல இருந்து கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கொஸ்டின்றதுனால ஒவ்வொன்றும் 2 மார்க்ஸ், ஸோ டோட்டலா 6 மார்க்ஸ்க்கு வருது. அதே மாதிரி 19ல இருந்து 20 21 22 இந்த 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அதுல வந்து உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ண சொல்றாங்க. எனி 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண சொல்றாங்க, 4 கொடுத்துட்டு அதுல வந்து போயட்டிக் லைன் கொடுத்துட்டு அதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இது வந்து உங்களோட எல்லா போயம் உள்ள ஆல் யூனிட்ஸ்ல இருக்க போயம்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இது வரையும் தெளிவா புரிஞ்சுதுங்களா? ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ், டோட்டலா 6 மார்க்ஸ். இது வரையும் புரிஞ்சுதுங்களா? அடுத்து வந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஆன்சர் எனி 3 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் கொஸ்டின் நம்பர் 23ல இருந்து 27. இது வந்து கிராமர் பார்ட். 23 24 25 26 27
இதுல இருந்து நீங்க வந்து எனி 3 செலக்ட் பண்ணி எழுதுனா போதும். 23 பாத்தீங்கன்னா வாய்ஸஸ் கேக்குறாங்க. இது டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 14, 15, 16 ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு 2 மார்க். 24க்கும் 2 மார்க். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் இது பேஜ் நம்பர் 145, 147 ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 99% உங்க டெக்ஸ்ட் புக்ல இருந்து தான் கொடுப்பாங்க. ஸோ பயந்துக்க வேண்டாம். அதுல இருக்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. சொன்னது புரியுதுங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 25. அது போக நீங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்க யூடியூப்ல பாக்குறீங்க, உங்க கிளாஸ்ல ஸ்கூல்ல ஷேர் பண்றாங்களோ அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கைடு இருந்ததுன்னா அந்த கைட்ல அடிஷ்னலாக என்ன நோட்ஸ் கொடுத்துருக்காங்க அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது ப்ராக்டிஸ் பண்ணாவே இங்கிலீஷ்ல ஈஸியாக சென்டம் எடுத்துடலாம். சொன்னது புரியுதுங்களா? அதே மாதிரி டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் 145, 147 பார்த்துக்கோங்க. 2 மார்க்ஸ். பங்க்சுவேஷன் உங்க டெக்ஸ்ட் புக்ல எங்க இருந்து வேணா கேட்பாங்க. அது வந்து 2 மார்க்ஸ் ஈஸி தான். அடுத்து கம்பைனிங் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 26 வந்து 200 201ல இருந்து கேட்குறாங்க. அதுவும் 2 மார்க்ஸ். ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இது கொஸ்டின் நம்பர் 27 27ல அது கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 105ல இருக்கு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அதுமே வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். அதுக்கடுத்தது ரோட் மேப் எப்படி ஈஸியாக வந்து 2 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரோட் மேப்ல ஜென்ரலாக எப்படி வேணா கேட்கலாம். சரிங்களா? ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது எப்படி ஈஸியாக அட்டன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்தது பார்த்தோன்னா 29, 30, 31, 32 இது வந்து உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு எனி 2 பேராகிராஃப் எழுத சொல்றாங்க. எது ப்ரோஸோட பேராகிராஃப். ப்ரோஸ்னா என்ன? உங்களோட லெசன்ல இருந்து பேராகிராஃப் கேட்குறாங்க. இது மேக்சிமம் எதுல இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபிளைட்டு, எம்பவர்டு உமன், அட்டிக்கு, டெக் ப்ளூமர்ஸ் இதை மட்டும் நீங்க 4 படிங்க. இதுல இருந்து 1, 2 கண்டிப்பா அட்டன் பண்ணிடலாம். 2 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ், டோட்டலாக 10 மார்க்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 33, 34, 35, 36 இது 4மே பார்த்தீங்கன்னா போயம் பேராகிராஃபா கேட்குறாங்க. இதுல வந்து உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ணும். ஒன்று போயட்டிக் டிவைசஸ் கொடுக்குறாங்க, அதாவது 35 கொஸ்டின்ஸ். சாரி, போயம் பேராகிராஃப் வந்து 33, 34, போயட்டிக் டிவைசஸ் வந்து 35 கொடுக்குறாங்க. பேராஃப்ரேஸ் வந்து 36. நீங்க வந்து எப்படி இதை சூஸ் பண்ணி எழுதுறீங்களோ எனி 2 எழுதிக்கலாம். இது என்னெல்லாம் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா லைஃப் போயம், ஐ எம் எவ்ரி உமன், த சீக்ரெட் ஆஃப் மிஷன்ஸ் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களால 2 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். இதுக்கு டோட்டலா வந்து 10 மார்க்ஸ். புரிஞ்சுதுங்களா? அதுக்கடுத்து 37, 38 ரீஅரேஞ்ச் த ஈவெண்ட்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இது வந்து 2 கொடுத்துட்டு இதுல இருந்து 1 கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காம்ப்ரிஹென்ஷன் பெட்டர் அண்ட் ஆப்ஷன் நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ரில இருந்து கொடுக்குறாங்க. ஸோ ஈஸியா நீங்க சூஸ் பண்ணி எழுதலாம். இது 5 மார்க்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இதெல்லாம் ஈஸியா அட்டன் பண்ண முடியும். சொன்னது புரியுதுங்களா? அதே மாதிரி 4 கொஸ்டின்ஸ் எழுதணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 39, 40, 41, 42, 43, 44 இதுல இருந்து உங்களுக்கு அந்த 6 கொஸ்டின்ஸ்ல இருந்து உங்களுக்கு 4 செலக்ட் பண்ணி எழுத சொல்றாங்க. எல்லாமே 5 மார்க் கொஸ்டின்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 10ல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து 5 மார்க்ஸ். 40 லெட்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் 72, 73, 74, 172, 173, 174 இதில் இருக்கிறத படிங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் லெட்டர் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 5 மார்க்ஸ். அடுத்து நோட்டீஸ் ரைட்டிங் 41 பேஜ் நம்பர் 112, 113 ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நோட்டீஸ் ரைட்டிங் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது வந்து 5 மார்க்ஸ் கேட்குறாங்க. அடுத்து 42 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன். ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அதுல இருந்து நம்ம வந்து சென்டென்ஸ் எழுதணும். இது ஓன் நாலேஜாக எழுதுறது. உங்களால் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுத முடியும்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இது 5 மார்க்ஸ். நோட் மேக்கிங், சம்மரி ரைட்டிங் இது ரொம்ப ஈஸி. கொடுத்துருக்க அந்த பேசேஜை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரஃப் காப்பியா எப்படி எழுதணும்னு அப்புறம் சொல்றேன். வீடியோவில் பார்த்து சொல்றேன் உங்களுக்கு பிடிஎஃப் வச்சு. ஸோ இந்த மெசேஜ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன பேட்டர்ன் மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு 5 மார்க்ஸ். அடுத்தது மெமரி போயம், எரர் ஸ்பாட்டிங் இதுக்கெல்லாம் தனித்தனியாக வந்து 5 மார்க்ஸ். ஓகேங்களா? மெமரி போயம் பேஜ் நம்பர் 17, 84, 149, 179 இந்த 4 போயம் படிச்சிட்டிங்கனாவே நீங்கள் போயம் அட்டன் பண்ணிடலாம். 46ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப் த ஹிண்ட்ஸ் கேட்குறாங்க சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரியிலேருந்து. ஸோ ஈஸியாக எழுதலாம். 8 மார்க்ஸ். அப்படி இல்லைனாக்கா பேசேஜ் கொடுத்துட்டு போயம் காம்ப்ரிஹென்ஷன் அதில் இருந்து கொஸ்டின்ஸ் எழுதணும். அது நீங்கள் ஓனா எழுதுறது. ஸோ அதுவும் 8 மார்க்ஸ். என்ன கேட்டிங்கன்னா 46 பெட்டர் ஆப்ஷன்றது நான் சொல்வேன். சரிங்களா? ஸோ என்ன பேட்டர்ன் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். தொடர்ச்சியாக வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பாருங்கள் சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்றாங்க. கொஸ்டின் நம்பர் 1, 2, 3ல. சரிங்களா? அது என்னெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க. எக்ஸ்பான்ஸ் அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா லார்ஜ் வேஸ்ட் ஸ்பேஸ். அடுத்து டெஸ்பாண்டன்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்பேரிங். அதுக்கடுத்து அப்ரிஹென்சிவ் அதுக்கு anxious. ஓகே இதெல்லாம் ஆன்சர். அது என்னென்ன லெசன்ஸ்ல இருந்து எவ்வளவு கேட்டிருக்காங்க பாருங்க. யூனிட் 1ல இருந்து இதெல்லாம் நான் உங்களுக்கு ரீட் பண்ணா லென்த்தியா போகும் வீடியோ. நீங்க பிடிஎஃப்ல இதை படிச்சுக்கோங்க. சரிங்களா? இது யூனிட் 1ல படிக்க வேண்டிய சினானிம்ஸ் ஃபுல்லா படிச்சுக்கோங்க. யூனிட் 2க்கு படிங்க. யூனிட் 3க்கு படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து யூனிட் 4க்கு படிங்க. யூனிட் 5க்கு படிங்க. யூனிட் 6 படிங்க. யூனிட் 7க்கு படிங்க. சொன்னது புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4ல இருந்து 6 அதாவது ஆன்டனிம்ஸ்.
ஆப்போசிட்ஸ், இட்டாலிசிஸ்ட் வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து எதுல இருந்து படிக்கலாம் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல இருந்து இதெல்லாம் பார்த்துக்கோங்க. யூனிட் 2 இது படிங்க, யூனிட் 3 படிங்க, யூனிட் 4 படிச்சுக்கோங்க, யூனிட் 5 படிச்சுக்கோங்க, யூனிட் 6 படிச்சுக்கோங்க, யூனிட் 7 படிச்சுக்கோங்க. சொன்னது புரியுதுங்களா? ஸோ இதுல இருந்து முக்கியமான ஒரு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்றதை பார்த்துருவோம். கமோஷன் ஆன்சர் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஆன்டைம்ஸ் காம்னஸ், அடுத்தது க்ரோன், அடுத்து லாஃப், அடுத்து இன்க்ளூசிவ் ஆன்சர் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ இது எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 மார்க்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். சினாம்ஸும் ஆன்டானிம்ஸும் புரிஞ்சுதுங்களா? அடுத்து பேஜ் நம்பர் 35 176ல நீங்கள் படிக்க வேண்டியது ப்ளூரல் ஃபார்ம்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து உங்களுக்கு 20 கொடுத்துருக்காங்க. அது போகவும் இங்கே அடிஷ்னலாக இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஃபுல்லாமே நீங்கள் படித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சொன்னது புரியுதுங்களா? சேர்ஸ், பாக்ஸஸ், எதுக்கு வந்து எஸ் சேர்க்கணும், எதுக்கு இஎஸ் சேர்க்கணும், எதுக்கு வெறும் எஸ் சேர்க்கணும், எதுக்கு வந்து ஐஇஎஸ் சேர்க்கணும், இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக ப்ளூரல்ஸ் அட்டன் பண்ணிடலாம். சொன்னது புரியுதுங்களா? அதுக்கடி 8th கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸில் வந்து ப்ரிஃபிக்ஸ்னா ஃப்ரண்ட்ல சேர்க்குற வேர்டு, சஃபிக்ஸ்னா பேக்ல சேர்க்குற வேர்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 101, 105 ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்க இந்த இதெல்லாம் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அதுக்கடுத்தது வந்து ஜிபிஎஸ் அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான். உங்க டெக்ஸ்ட் புக்ல பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 131லையும் 133லையும் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒன்று மிஸ் பண்ணாமல் படிங்க. என்னடா இங்கே கீழே வந்து லேட் ப்ளூமர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இந்த பிடிஎஃப்ல இருந்து 100% வரக்கூடியது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு டிஸ்ட்ரிக்டோட ஸ்டடி மெட்டீரியல்ஸாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஈஸியாக இதில் இருக்கிறதெல்லாம் படித்தோம்னாவே நம்ம நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இது படிக்கிறதுக்கு போக நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நான் தொடர்ச்சி அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது போக உங்களோட குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர், ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் மற்ற டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் அட்லீஸ்ட் ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு யூடியூப்லேயும் சரி வெப்சைட்லேயும் சரி ஈஸியாக கிடைக்குது. ஸோ பாருங்கள், அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் வித் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஃப்ரேசல் வெர்ப் கிவன் பிலோ கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேக் ஆஃப் ஆன்சர், செகண்ட் ஒன்னுக்கு கெட் அலாங் வித் ஆன்சர், தேர்ட் ஒன்க்கு ஷட் டவுன் ஆன்சர், ஃபோர்த் ஒன்னுக்கு வார்ம் அப் ஆன்சர், ஃபிஃப்த் ஒன்க்கு லுக் ஆஃப்டர் ஆன்சர். இது போக உங்களுக்கு இங்க நிறைய நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனாலுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சொன்னது புரியுதுங்களா? அதுக்கடுத்து 11th கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 100, 101ல இருந்து கொடுத்துருக்காங்க. கிச்சன் கார்டன், கிளாஸ் ரூம்னா கிளாஸ் ரூம். ஸோ இது வந்து ஈஸியாக காம்பவுண்ட் வேர்டு நீங்கள் சேர்த்து எழுதணும். ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 12th ஒன் 40ல இருந்து 44 வரையும் நீங்கள் படிக்கணும் ப்ரிப்போசிஷன். ஸோ டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன் என்ன அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ டைம் அப்படி டைரக்ஷனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா டு, அட், அவே, ஃப்ரம், ஆன் டு, அக்ராஸ், அலாங், த்ரூ, இன்டு இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். டைம் வருது அப்படின்னாக்கா டைமை குறிக்கிற மாதிரியான கொஷின்ஸ் வருதுன்னா ஆன், இன், ஃபார், from, to, during, before, after, until, till, between, by, up to, behind, within இதெல்லாம் லொகேஷன் அந்த in, at அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே ஸ்பேஸா இருக்குனாக்கா between, among, up, down, above, against, behind, beyond, by, besides இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்க. Mulan heard this news dash her tentனா from her tent. The seagull was scared dash flying na off flying. The owner of the shop looked dash the fence na around the fence. He traveled around the world in 80 days. Share the apple among your friends. Even though he is in 90 years old, he is in the pink of health. Dash the cat is away, the mice are at play naka when. Harry is rich dash he helps others a lot na it. The orator's fluency is good dash his speech is monotonous na but dash the bad weather they decided to have a picnic na despite. புரிஞ்சுதுங்களா? ஸோ பார்ட் 2ல வந்து செக்ஷன் 1ல வந்து உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ப்ரோஸ்ல இருந்து. ஸோ என்னென்னலாம் படிக்கணும்னு பாருங்க. இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கண்டிப்பாக இதெல்லாம் 100% கேட்க சான்சஸ் இருக்கு. இங்கிலீஷ்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் எடுக்கணும், மார்க் எடுக்கணும், பாஸ் ஆக பயமா இருக்கு, ஒரு 80யாவது எடுக்கணும், இங்கிலீஷ்க்கு நிறைய நோட்ஸ் இல்லை, இங்கிலீஷ்க்கு நிறைய வீடியோஸே இல்லை யூடியூப்ல, தயவு செஞ்சு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஹிண்டான ஒரு நோட்ஸ் தான். என்னடா இது 1 லைன்ல எழுதுனா உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்கன்னா 100% கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாமே வந்து மெயினான கீ பாயிண்ட் இதுல இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு அந்த பிளாக் டார்க் லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அந்த கீ பாயிண்ட்டை மிஸ் பண்ணாம எழுதணும். சரிங்களா? ஸோ 15ல இருந்து 19 வரையும் ப்ரோஸ்ல வந்து உங்களுக்கு யூனிட் 1ல இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் தான். என்ன கொஸ்டின் பாருங்க. Why did the seagull fail to fly? இதுக்கு ஆன்சர் the seagull was afraid to fly.
நான் எல்லா கொஸ்டின்ஸும் ரீட் பண்ண வீடியோ லென்த்தியா போகும். இதுல இருக்க கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுக்கோங்க பிள்ளைங்களா. உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. எனக்கு உங்களோட மார்க்ஸ் முக்கியம். அதே நேரத்துல நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனை தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூனிட் 2ல பாத்தீங்கன்னா The night the ghost got in, இது வந்து உங்க டெக்ஸ்ட் புக்ல வந்து பேஜ் நம்பர் 30, 31, 32, 33, 34 இதுல இருக்க கொஸ்டின்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுவும் அந்த நல்ல டார்க்கா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அந்த லெட்டர்ஸ்ல இருக்கிறதுலாம் கீ பாயிண்ட், இதை மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி அடுத்த யூனிட் 3ல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 60, 61, 62, 63, 64 அண்ட் 65 இதுல இருக்க கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டெக்ஸ்டுவல் கொஸ்டின்ஸ் இங்க என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு, அதையும் ஷார்ட்டா நோட்ஸ் இருக்கு, இது படிச்சுக்கோங்க. சொன்னது புரியுதுங்களா? அதே மாதிரி அட்டிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லெசன்ஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா படிங்க. எல்லாமே ஒன் லைன் ஆன்சர்ல தான் இருக்கு, ஈஸியா அட்டன் பண்ண முடியும். யூனிட் 5ம் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்டுவல் கொஸ்டின்ஸும் படிச்சுக்கோங்க. அதே நேரத்தில் இதில் இருக்க கொஸ்டின்ஸும் படிங்க. இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டது, வரக்கூடிய பப்ளிக்ல கேட்கறதுக்கு 100% சான்சஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? பேஜ் நம்பர் 163, 164, 165ல இருந்து லெசன் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. இதில் இருக்க கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு கீ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பிள்ளையா, பாயிண்ட், அந்த பாயிண்ட் மாதிரியே நீங்களும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்துடும். அதே மாதிரி 7th யூனிட்டுக்குமே வந்து உங்களுக்கு டெக்ஸ்டுவல் கொஸ்டின்ஸும் பார்த்துக்கோங்க. சொன்னது புரியுதுங்களா? ஸோ 7 யூனிட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரிஷியேஷன் கொஸ்டின், போய்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கொடுத்து அதுலேருந்து ஆன்சர் நம்ம எழுத போகிறோம். ஈஸியான பார்ட். இதுக்கு இந்த நோட்ஸில் கொடுத்துருக்கேன் இந்த ஆன்சர் நீங்கள் எழுதுனாவே மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. 19, 20, 21, 22. ஸோ 4 கொஸ்டின்ஸ் கொடுத்தது அதுலேருந்து 3 எழுதணும். ஸோ டோட்டலாக 6 மார்க்ஸ், ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு 2 மார்க்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லைஃப்ல இருந்து உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இது கண்டிப்பாக இதெல்லாம் படிங்க. உடனே கமெண்ட் பண்ணாதீங்க இதை மட்டும் படிச்சா போதுமான். உங்களுக்கு இன்னும் படிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னா இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் படிக்க போக உங்களால வேற ஏதாவது படிக்க முடியும்னா கண்டிப்பா படிங்க. இல்ல எனக்கு இது படிக்கவே கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு வேற எதையும் பார்க்காம இதை மட்டும் படிங்க. வெரி வெரி யூஸ்ஃபுல். நான் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லதான் முடியும். படிக்கிறது உங்களோட வேலை. ஆனா அதை படிக்க கஷ்டப்பட்டுட்டு கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ வேல்யூபிள் கமெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நான் ரிப்ளை பண்ணுவேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை பண்ண முடியாது. புரிஞ்சுதுங்களா? கிரம்பிள் ஃபேமிலியில உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க. மொத்தமே வந்து உங்களுக்கு ஒரு 6 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து 1 லைன் ஆன்சர் தான். ஈஸியா கீ பாயிண்டோட எழுதலாம். சரிங்களா? இந்த கீ பாயிண்ட் ரொம்ப முக்கியம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10th வந்து நீங்க பப்ளிக் இப்பதான் போறீங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம் போறது வந்து நீங்க கீ பாயிண்டோட எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் ஃபுல்லாவே கொடுத்துருவாங்க. ஸோ பயப்படவே வேண்டாம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஐ எம் எவ்ரி உமன், இதுக்கான கொஸ்டின் பேஜ் நம்பர் 85ல இருக்க கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட், அதையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. எல்லாமே ஈஸி தான். சரிங்களா? மொத்தமா படிக்கிறத விட இதுல இருக்கிறத முதல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதை படிக்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம்னாக்கா நோ மென் ஆர் ஃபாரின், அதை நல்லா பாருங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதுல இருக்கிறது ஒன்றை கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட், அதாவது செக்ஷன் 3 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே 14லேருந்து 16 வரையும் 3 எழுதுனா போதும். இதுல உங்களுக்கு 14, 15, 16, 17 சாரி 14, 15, 16 கொடுத்துட்றாங்க. இதுல வந்து சாரி கொஸ்டின் நம்பர் 23, 24, 25, 26, 27, 28 ஒரு 6 கொஸ்டின் கொடுத்து அதுல இருந்து உங்களுக்கு 3 எழுத சொல்றாங்க. இது வந்து பேஜ் நம்பர் 14லேருந்து 16 வரையும் ரெடி ஆகணும். நான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிட்டேன், சாரி. 2 மார்க் கொஸ்டின்ஸ். டென்சஸ் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு he eats a mangoனா a mango is eaten by him. அவன் வந்து மாங்காய் சாப்பிட்டாரு அப்படின்னாக்கா மாங்காய் வந்து அவரால் சாப்பிடப்பட்டது அப்படின்றதுதான். நம்ம வந்து செய்வினை சேப்பாட்டு வினைன்னு படிப்போம் இல்லையா தமிழ்ல, அதே தான் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ். ரொம்ப ஈஸி. முதல் என்ன ஆக்டிவ் வாய்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா பேசிவ் வாய்ஸ் எழுதலாம். அதே பேசிவ் வாய்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஆக்டிவ் வாய்ஸ்ல மாத்திடலாம் ஈஸியா. சொன்னது புரியுதுங்களா? ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்க்கு ஐன்னு வந்தா பேசிவ் வாய்ஸ் மாற்றும் போது பை மீன் யூஸ் பண்ணுங்க. பீனா பை அஸ், யூனா பை யூ, ஹீனாக்க பை ஹிம், ஷீனா பை ஹர், இட்டுனா பை இட், தேனா பை தம், இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பேசிவ் வாய்ஸ்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா கொஸ்டின் நம்பர் 24 வந்து 145லேருந்து 146, 147 இந்த 3மே வந்து இன்டைரக்ட் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து இதுல வந்து உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதை மட்டும் நீங்க பார்த்தா போதாதான். உங்க டெக்ஸ்ட் புக்ல 145,
146, 147. ஸோ இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது கொஸ்டின் நம்பர் 25 பங்க்சுவேட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர் தான் ஸ்டார்ட் பண்ணும். சொன்னது புரியுதுங்களா? அதே மாதிரி ஏதாவது நேம் வருது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணும், கேபிட்டல் லெட்டர் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நேம் வந்து சம் எக்ஸாம்பிள் ராம்னு அருண் அந்த மாதிரி ஏதாவது வருதுன்னா அந்த நேம் எழுதும்பொழுது நீங்க கேபிட்டல் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதணும். ஃபுல்லா கேபிட்டல் எழுதக்கூடாது, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல்ல எழுதணும். அதே மாதிரி ஐலாம் வருது அப்படின்னாக்கா அது என்ன பண்ணணும், நம்ம கேபிட்டல்ல மாத்துறோம். கமா போற இடத்துல கமா போடணும். ஓ ஆ ஓ அரே அலாஸ் அப்படின்லாம் வந்ததுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணணுமோ அந்த ஆச்சரியக்குறியெல்லாம் போடணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது டைரக்ட் ஸ்பீச் வருது அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஹீ செட்னு வந்தால் மேலே வந்து கொட்டேஷன் மார்க், ராம் ஆஸ்கர் அப்படின்னா அங்கே கமா போட்டு மேலே கொட்டேஷன் மார்க், இந்த மாதிரிலாம் நீங்கள் எழுதணும். சரிங்களா? அதே மாதிரி எங்கே வந்து அப்பாஸ்ட்ரஃபி வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து ஃபினிஷ் ஆகும்போது ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. சொன்னது புரியுதுங்களா? அதுக்கடுத்து கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து கொஸ்டின் மார்க்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ண போக உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 145 இது பங்க்சுவேட்டுக்கு வந்து உங்கள் லெசன்ஸ் ஃபுல்லாக தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். இதுக்கு டெக்ஸ்ட் புக் பேஜ் கிடையாது. 200, 201 வந்து சிம்பிள் சென்டென்ஸ், இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட். சரிங்களா? சிம்பிள் அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் ஃபினைட் வேர்ப் தான் வரும். அதே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக இருக்குனாக்கா ஒன் மெயின் கிளாஸும் ஒன் ஆர் மோர் சப்ஆர்டினேட் கிளாஸஸும் வரும். அதே காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ மெயின் கிளாஸஸும் கம்பைனியாக கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் வரும். சரிங்களா? ஸோ சிம்பிள் வந்து எப்படி வரும், காம்பவுண்ட் எப்படி வரும், காம்ப்ளெக்ஸ் எப்படி வரும்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். உங்களுக்கு சென்டென்ஸோடய கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்கு இது வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொன்னது புரியுதுங்களா? அடுத்து பேஜ் நம்பர் 105 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் கரெக்ட் ஆர்டரில் நீங்கள் எழுதணும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கடுத்து செக்ஷன் 4 வந்து ரோட் மேப் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட பிளேலிஸ்ட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதுக்கடுத்து இது வந்து 2 மார்க்ஸ், இது ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான பகுதி 5 மார்க் கொஸ்டின்ஸ். போயமோட பேராகிராஃப்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், அது கண்டிப்பாக படிங்க. அதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்கள் வந்து ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் கொடுத்துருக்க இந்த பாயிண்ட்ஸ் வரையும் நீங்கள் எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸுக்கு ஒரு 3 மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இது எல்லாமே கீ பாயிண்ட். இந்த கீ பாயிண்ட் இருக்க மாதிரி நீங்கள் ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இன்னும் நோட்ஸை பெருசாக கூட எழுதலாம். சரிங்களா? இது எல்லாருமே இந்த மாதிரி எழுதுனா மார்க் போட மாட்டாங்க. ஸோ 5 மார்க்ஸ் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் இதை கீ பாயிண்ட்டை வச்சுட்டு நீங்கள் இன்னும் ஃபுல்லாக நீங்கள் எழுதலாம். சரிங்களா? அதோட மாரலுக்கும் கரெக்டாக எழுதிக்கலாம். அதே மாதிரி எம்பவர்டு உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு, இந்த பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. அடுத்து ஆட்டிக் படிச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் டெக் ப்ளூமஸ், இதுவுமே படிச்சு வச்சுக்கோங்க. இந்த 4மே படிங்க. இந்த 4லேருந்து கண்டிப்பாக 2 கண்டிப்பாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க. இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ் பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இல்லை லாஸ்ட் 4 யூனிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எப்படி கேட்டாலும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் போயம் பேராகிராஃபும் ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ் இல்லை லாஸ்ட் 4 யூனிட்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. போயம் பேராகிராஃப் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து லைஃபுக்கான நோட்ஸ் கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, லைஃப் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், த போயட் வாண்ட்ஸ் டு லைவ் ஹாப்பி லைஃப், இந்த மாதிரி நீங்கள் அழகாக எல்லாத்தையுமே இந்த நோட்ஸ் கொடுத்து கீ பாயிண்ட் எழுதி கீழே வந்து மாரலும் எழுதிடுங்க. அதே மாதிரி ஐ ஆம் எவ்ரி உமன், இது வெரி இம்பார்ட்டன்ட். த சீக்ரெட் ஆஃப் த மிஷன், அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் படிக்காமல் போயிடாதீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. முடிஞ்சால் உங்கள் கிளாஸ்மேட்ஸில் எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணட்டும். எப்பயுமே வந்து இருப்பதை வந்து பகிர்ந்துண்டாதான் வந்து வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கடவுள் வந்து உங்களுக்கு நிறைய நல்லது நடத்துவார். அதை மனசில் வச்சுட்டு கொஞ்சம் ஹெல்பிங் மைண்டாக இருங்க. நம்ம வந்து சுயநலமாக இருக்கக்கூடாது. ஒரு புரியுதுங்களா? ரீட் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸா அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. இதில் வந்து உங்களுக்கு ஒரு பேரா கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணணும். மெட்டஃபரா அனஃபோராவா இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா பேராஃப்ரேஸ்மே அப்படிதான். போயம்லேருந்து உங்களுக்கு லைன் கொடுத்துருவாங்க, அதுலேருந்து நம்ம வந்து போயம் லைன்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் எழுதணும். அது கஷ்டமாக இருக்குன்றவங்க உங்களுக்கு பேராகிராஃப் கொடுத்துட்டு அது வந்து கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா அதை நீங்கள் அட்டன் பண்ணிவிடுங்க, அது பெஸ்ட்டு. அதே மாதிரி ரீஅரேஞ்ச் த கோக்ரண்ட் ஆர்டர், இதுவுமே வந்து நீங்கள் ரீட் பண்ணி தான் எழுதணும். ஸோ ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அடுத்து ஒரு பேசேஜ் கொடுத்து கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 37, 38ல் நீங்கள் பெஸ்ட்டு 38 சூஸ் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன் என்னை பொறுத்தவரையும். 4th செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்தவரையும் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து வந்து அவுட்லைன்
நீங்கள் ஒரு அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு 1 மார்க். அதே மாதிரி இமேஜும் கேப்ஷனும் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கும் 1 மார்க். அது ஸ்லோகன், அதாவது இங்கே கொடுத்துருக்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்லோகன் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா, அதாவது பி ஸ்மார்ட், பி டிஃப்ரெண்ட், திங்க் பெட்டர், இந்த மாதிரி ஸ்லோகன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 1 மார்க். அதே மாதிரி அட்ரஸ் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1 மார்க். ரிமூவ் அட்ரஸ் இன் போஸ்டர் மேக்கிங். போஸ்டர் மேக்கிங்லாம் என்ன சொல்றாங்க, அட்ரஸ் வந்து ரிமூவ் பண்ண சொல்லிடுறாங்க. சொன்னது புரியுதுங்களா? ஸோ எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கும் உங்களுக்கு மாடலோட நான் வீடியோ போடுறேன், வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ் டு மேக் அன் அட்வர்டைஸ்மெண்ட் அட்ராக்டிவ். யூஸ் பார்டர்ஸ் அண்ட் லைன்ஸ், டைட்டில், related image, caption, given address, discounts and offers should be neatly presented without any strike. எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. லெட்டர் ரைட்டிங் வந்து பேஜ் நம்பர் 72 74 வரையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 172 174 ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மல் லெட்டராக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட இமெயிலும் மொபைல் நம்பரை இன்க்ளூட் பண்ணி சென்டர் அட்ரஸ் எழுதுங்க. அது மாதிரி டேட் என்னைக்கு நீங்கள் எழுதணும் அந்த டேட், அப்புறம் ரிசீவரோட அட்ரஸ், அப்புறம் சால்யூஷன், அடுத்தது பாடி ஆஃப் த லெட்டர், அப்புறம் க்ளோசர், யுவர்ஸ்ன்னு முடிச்சு யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அந்த மாதிரி நீங்கள் என்ன முடிக்கிறீங்களோ முடிச்சுக்கோங்க. சரிங்களா? யுவர்ஸ் முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபார்மல் லெட்டர்ஸ்க்கு, இன்ஃபார்மல் லெட்டர்ஸ்க்கு உங்களுக்கு இங்கே வந்து சாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுற ஒரு ஏரியா லெட்டர் ரைட்டிங்லாம். ரிப்போர்ட் ரைட்டிங்குமே ஈஸியானது தான். சரிங்களா? ரிப்போர்ட் ரைட்டிங் கொடுத்துருக்கிறது ஒரு டைட்டில் ஆஃப் த ரிப்போர்ட் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ரிப்போர்ட் ரைட்டரோட நேம் என்னன்னு கொடுத்துட்டு, நேம் ஆஃப் த ஈவெண்ட், அந்த ஈவெண்ட்டோட நேம் என்ன, அதோட டேட்டு டைம் என்ன எழுதணும், அப்புறம் எங்கே அந்த ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த வென்யூ அதை எழுதணும், அப்புறம் என்ன பர்பஸ்க்காக அதை நடத்துகிறாங்க, அடுத்த டீட்டெயில் ஆஃப் த ஈவெண்ட், அந்த ஈவெண்ட்டில் என்னென்னலாம் சொல்ல இருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ், அப்புறம் ரைட் த சீஃப் கெஸ்ட், யாரெல்லாம் வராங்க அந்த சீஃப் கெஸ்ட் அதை மென்ஷன் பண்ணணும். அப்புறம் பாஸ்ட் டென்ஸில் தான் நம்ம அதை எழுதணும். அதே மாதிரி ப்ரீஃப் கண்டிப்பாக அங்கே நோட்ஸ் கொடுத்துருக்கணும். சொன்னது புரியுதுங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க 112. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா ஒரு பிக்சர் கம்போசிஷன் கொடுத்து அதுலேருந்து 5 சென்டென்ஸ் எழுத சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எழுதலாம். ஓன் லெட்டர், ஐ லைக், டோன்ட் லைக் திஸ் பிக்சர், ஐ லைக் திஸ் பிக்சர், ஐ டோன்ட் லைக் திஸ் பிக்சர், அப்படியும் எழுதலாம். த பிக்சர் இஸ் கிளியர், த பிக்சர் இஸ் குட் ஆர் பேட், த பிக்சர் இஸ் கேட்சி, த பிக்சர் இஸ் தாட் ப்ரோவோக்கிங், த பிக்சர் இஸ் நேச்சுரல், ஐ சி த அன்ட்டு எழுதி என்ன பிக்சரோ அதை வந்து இந்த பிக்சர், த பிக்சர் இஸ் மீனிங்ஃபுல், இந்த மாதிரிலாம் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இது 5 மார்க்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு ஒரு 4 to 4 மார்க்ஸ் கன்ஃபார்ம் கொடுத்துருவாங்க. ஒரு சிலர் வந்து 5 மார்க்ஸுமே கொடுத்துருவாங்க. தெரியவே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எழுதுங்க, இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொன்னது புரியுதுங்களா? அடுத்தது சம்மரி பேசேஜ் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு சம்மரியை வந்து நீங்கள் ஹிண்ட் மாதிரி கொடுக்கலாம், ஆனால் அது தேவையில்லை. நீங்கள் சம்மரியை எழுதிட்டு ஃபுல்லாக சம்மரி எழுதிட்டு ரஃப் காப்பியாக எழுதி கொடுத்துருக்க சம்மரியை நம்ம வந்து முதல்ல வந்து ரஃப் காப்பியாக எழுதி அதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேர் காப்பி, ஏதாவது கொடுத்துருக்க ரஃப் காப்பிலேருந்து 3 அதாவது 1/3 எழுத வந்து கன்வெர்ட் பண்ணி ஃபேர் காப்பியாக கன்வெர்ட் பண்ணி லாங்குவேஜ் அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை எழுதணும். ஸோ புரியுதுங்களா? நம்பர் ஆஃப் ரஃப் காப்பி, நம்பர் ஆஃப் ஃபேர் காப்பி, அதையும் நீங்கள் எழுதிருங்க. கண்டிப்பாக உங்கள் ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது எரர் ஈஸி. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது மெமரி போயம் லைஃப், அடுத்தது ஐ எம் எவ்ரி உமன், இதில் ஒன்று கூட மிஸ் பண்ணாதீங்க, எல்லாமே படிக்கணும். சீக்ரெட் ஆஃப் மிஷின்ஸு, அதுக்கு நோ மென் ஆர் ஃபாரின். ஸோ போயமில் வந்து சாய்ஸே நீங்கள் எடுக்கவே முடியாது, ஒரு போயம் தான் கொடுப்பாங்க, அது ஈஸியாக அட்டன் பண்ணிவிடுங்க. அடுத்து பேராகிராஃபை பொறுத்தவரையும் 8 மார்க்ஸில் வந்து உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி இல்லையா? ஸோ வந்து ஸ்டோரி என்ன, அதோட ஆத்தர் என்ன, தீம் என்ன அப்படின்னு எழுதிட்டு இந்த மாதிரி நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க 46ல். ஸோ அடுத்து ஜிக்ஸாக், இதுக்குமே வந்து கீ பாயிண்ட் கொடுத்துருக்க பாருங்கள், இது எல்லாமே நல்லா படிச்சுருக்கோம். அடுத்தது முலன், இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஏஜ்டு மதர், வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து 47 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பரும் இந்த பிடிஎஃப்லேயே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ 100 மார்க்ஸுக்கு இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் இந்த பிடிஎஃப்ல இருக்கிறத ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டில் இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதில் இதெல்லாம் நமக்கு தெரியும், என்னெல்லாம் தெரியாது அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வெரி 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ சொல்லுங்கள், எப்படி ஈஸியாக பாஸ் ஆக முடியும், எப்படி சென்டம் எடுக்கலாம், எப்படி 80 எடுக்கலாம், எல்லா ஒரு ஐடியாவும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். எதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணால்
ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. எப்படி எழுதணும்னாக்கா நம்ம வந்து மார்க் மிஸ் பண்ணாமல் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஆப்ஷனில் செலக்ட் பண்ணும்போது எதெல்லாம் செலக்ட் பண்ணால் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றவங்க ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக வந்து நம்ம சோஷியலுக்கும் சயின்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ண இருக்கிறோம், கோல்டன் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ண இருக்கிறோம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் 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 ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.